30 வருஷமா பூஜை பண்ணிக்கிட்டு வர நீயா என்ன பார்த்து 3 கண்டுமா அவிஞ்சு போச்சான்னு கேட்டேன். இது வரைக்கும் வெளியில இருக்கிறவன் தான் விவரம் புரியாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப உள்ள இருக்கிற நீயே என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட பாரு. நான் பதில் சொல்லித்தான் ஆகணும். பரமசிவனாய முன்னால நின்னு பேசுறது பின்ன என்ன பாவநாத சிவனா பேசுறது? பரமசிவன் தாயா பேசுறேன். நான் பாக்குற இந்த காட்சி உண்மையா இல்ல பிரம்மையா? பிரம்மையும் இல்ல எருமையும் இல்ல, பரமசிவனே தான். என்ன சொன்ன? மரம் வச்சவன் தண்ணி ஊத்தணுமா? அப்போ நீங்கெல்லாம் மரம், நான் தண்ணி ஊத்துறவனா? அட பாவிகளா, கோயில் கிணத்துல இருக்க உப்பு தண்ணி எல்லாம் எடுத்து எந்த தலையில நீங்க தானையா கொட்டுறீங்க? அதுக்கு பதிலா உங்களை உட்கார வச்சு நான் கொட்டணுமா? அதுக்கு இல்ல ஆண்டவனே, 30 வருஷமா நான் உங்களுக்கு பூஜை பண்ணிட்டு வரேனே, எனக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது. ஆனா கள்ள கடத்தல் பண்றவன், கள்ள நோட்டு அடிக்கிறவன் இவெல்லாம் ஓன் இருக்கானுங்களே, இது என்னங்க நியாயம்? இந்த பார் பூசாரி, உனக்கு பூஜை பண்ண பிடிக்கல, நீயும் போய் கள்ள நோட்டாடி கள்ள கடத்தல் பண்ணு. உன்னை எவன் வேண்டான்னு சொன்னா? எப்ப இதெல்லாம் நீ செய்ய போறேன்னு என்கிட்ட வந்து கேட்ட, உன்னை வேண்டான்னு நான் தடுத்தேன். எனக்கும் பொருளாதாரத்துக்கு என்னையா சம்பந்தம்? உன் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வேணும்னா எவனாவது அறிஞ்சவன் தெரிஞ்சவன் சிநேகக்காரனை போய் கேளு. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்த ஆளுதான். நான் என்ன கோயிலுக்கு பின்னால பேங்கா வச்சு நடத்துறேன்? என் உண்டியல்ல கூட நீங்க தானே பணத்தை போடுறீங்க, அதுவும் கள்ள பணம். நான் எடுத்து பார்க்கவா போறேங்கிற தைரியம் தானே? கோச்சுக்காதீங்க. என்னங்க கோச்சுக்காதீங்க? கோச்சுக்காம உன்னை கொஞ்சம் சொல்றியா? உன் விஷயத்துக்கு அழுகுறதும் இல்லாம ஊர் அக்கப்போருக்கு வந்து அழுகுறிய. அன்னைக்கு என்னடா கிராம்பு எவனோ கடத்தினானா லாரிய மடைக்கு புடிச்சிட்டாங்களா, அதுவும் ஓன் திருவிளையாடல்ன்ற. ஏயா நான் கிராம்பு கடத்துறவனா? ஏன் திருவிளையாடல் புராணத்துல சிவன் கிராம்பு கடத்துறான்னு எழுதி இருக்கா? நீ படிச்சிருக்கிறியா? சரியா பேசாம இருந்த எல்லாத்துக்கும் ஆட்டுவ. அது போகட்டும், அன்னைக்கு அந்த கனக சபை வந்து உடம்பு கெட்டு போச்சுன்றான், அதுவும் ஏன் திருவிளையாடல் நீ சொல்ற. ஏயா அவன் உடம்பு கெட்டு போனதுக்கு அவன் திருவிளையாடல் காரணமா, ஏன் திருவிளையாடல் காரணமா? அவன் உடம்புல போய் நான் என்னையா செஞ்சேன்? நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கும் போது நீங்க லிங்கமா தான் இருந்தீங்க. ஏன் லிங்கமா இருந்தா என்ன? இல்ல, லிங்கத்துக்கு காது இல்லைன்றியா? அப்புறம் லிங்கத்துக்கு முன்னால போய் உன் காது என்ன செவடா, கண் என்ன குருடா, மூக்கு என்ன சப்பையான்னு கேட்கறிய, அது மாத்திரம் கேட்க தெரியுதா? இப்படித்தாங்க கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரும் எந்த சாமி கிட்ட எப்படி கேட்கறதுனே தெரியாம அழுகுறோம். தெரியாம அழுகுறீங்களா? இந்த பார் பூசாரி, கோயிலுங்கிறது வந்து சொத்து கேட்டு சுகம் கேட்டு அழுகிறதுக்காக ஏற்பட்ட இடம் இல்லையா? பின்ன கோயிலுங்கிறது எதுக்குங்க? சொல்றேன் கேளு. இந்த கெட்டு போன உலகத்துல ஊருக்கு ஊர் ஒரு கோயிலை கட்டி அங்கங்க 40 சதுர அடியை கெடாம வச்சிருந்து இந்த கெட்டு போன கும்பல் எல்லாம் அங்க வந்து நின்னு நாம ஏன் கெட்டோம், அடுத்தவனை ஏன் கெடுத்தோம், இனிமே கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறதுக்கு தாயா விட்டு வச்சாங்க. அப்போ நாங்க சிந்திக்கலையா? எங்கய்யா சிந்திக்கிறீங்க? நீங்க கெடுறதுக்கும் அடுத்தவனை கெடுக்கிறதுக்கும் இங்க வந்துதானே பிளானே போடுறீங்க. சிவ சிவா, நாம 2